இது மாரி வருது என்னன்னு.
வணக்கம். வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்திற்கும் மற்றும் அதன் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி மற்றும் தலைவர் குணபாலன், செயலாளர் ராஜ்குமார், குந்தவை சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் திலகர், தலைவர் ரோட்டேரியன் சுஜாதா, செயலாளர் ரோட்டேரியன் கவிதா மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா, திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் மற்றும் இன்று நமக்கு உலக மகளிர் தினம். இன்று 251வது நாளில் நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாட காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று உலக மகளிர் தினத்தை அன்று அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நாம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், நாம் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கத்தை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நம்முடன் இணைந்த பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் குந்தவை சங்கத்தின் சங்கமானது ஒரு மகளிர் சங்கமாக உள்ளது. நாம் ஒரு பிளான் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை நடத்தல. ஆனா தொடர்ந்து இந்த நடத்தின அந்த பிளான் வடிவமைப்புல பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அந்த சங்கம் அந்த மகளிர் தினத்தன்னைக்கு அந்த சங்கம் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு கரெக்டா கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள், அந்த இரையாற்றலுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உறுப்பினர் மீனா குணபாலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். ரோட்டரி இறைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உறுப்பினர் மீனா குணபாலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் காட்களும் துவளாயுதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். இரு கைகளின் சிம்முத்திரை முதுகென்று நேராக இருக்கட்டும். உடலும் தலையும் நேர்கூட்டில் வைத்து ஆழ்ந்த காற்று உள்ளிழுத்த பிறகு ஓம்கார ஓசை. ஓம்
அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம், மற்றவர்களையும் பின்பற்ற வைப்போம் என வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். வஜ்ராசனத்தில் அமர்ந்து இரு கைகளையும் பின்புறமாக பிடித்து ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரட்டுங்க. நீண்ட காற்று உள்ளிழுக்கிறோம். எந்த அளவுக்கு தலை முன்னாடி வருமோ கொண்டு வந்துடலாங்க. அப்படியே கைகளுக்கு ஒரு மேல உயர்த்துறோம். மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லுகிறோம். எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கட்டைகளை மடித்து அடி வயிற்று பகுதி வைத்து நீண்ட மூச்சு. தலை மேல வருது, காற்று உள்ளே போகிறது. அடுத்ததாக இப்படி கை வச்சுங்க. அடுத்து இப்படி வைக்கிறாங்க. நல்லா அடி வயிற்றுல வச்சுட்டு உள்ள இழுக்கிறோம் காற்று. ஆழமாக உள்ளெடுத்து காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். அப்படியே கால்கள் ஃப்ரீயாக விடுங்க. அடுத்து வலது கால் மேல வரட்டும்.
இடது கால் கிளர்ந்து இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முது தண்டை நேராக வைத்து ஆழ்ந்து மூச்சு இருக்கிறோம். நன்றாக உள்ளது. அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வந்தாங்க. இதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேலே வருகிறது. நேர் அமர்ந்து எடுத்த காற்றை வெளியேற்றி விட்டோம். வலது கை மேல வரட்டுங்க. அப்படியே கை கோர்த்து பிடிச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. உடலை நேராக வைத்து ஆழமாக மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அப்படியே கால் மாற்றி போட்டுக்கலாம். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முது தண்டை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 இடது கை மேல வருது. நல்ல கோர்த்து பிடிச்சிடலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே செய்த ஆசனத்திற்கு கால்களுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். ஃப்ரீயாக விடுங்க. அடுத்ததாக பத்மாசனா. இடது கால் முதலில் இடது கையில் இடது கால் முட்டி அடர்த்தி வலது கால் மேல வட்டுங்க. இரு கைகளும் செம்முத்திரை, இரு கண்களும் நம்முடைய மூக்கும் நீவியை கவனிக்கட்டும். இரு கைகளும் பின்புறமாக கட்டி ஆழ்ந்து மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை முன்னோக்கி வருகிறது. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 மீண்டும் புதிய காற்றுள் இழுக்கிறோம். வலப்புறமாக வலது கால் முட்டியில் எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். மீண்டும் புதிய காற்று.
ஒரு ஆழ்ந்த மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது காலை கீழ் எடுத்து வைக்கிறோம். இடது காலை வைக்கிறோம். கால்களுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்து வலது கையில் வலது கால் முட்டி அழுத்தி இடது கால் மேல வரட்டுங்க. இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியில். ஒரு ஆழ்ந்த மூச்சு. கோணாசனா. இடது கை தரையில் வலது கை காதோடு சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே வலதுபுறமாக இடது கை வலது கால் முட்டி பிடித்து எதிர் திசையில் ஓய்வு. இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மந்திர ஓசை. சுழல்முறை பயிற்சி. முதுகுத்தண்டை நேராக வைத்து இடதில் 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்து வலதில் 8 வினாடி நேரம் வெளியேற்றுகிறோம். மீண்டும் 4 வினாடி நேரம் வலதில் உள்ளிழுத்து இடதில் 8 வினாடி நேரம் வெளியேற்றுகிறோம்.
7 சுற்று செய்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சு கவர்ச்சியிலும் வெளிவரக்கூடிய மூச்சிலும் கவனம். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். முதல் உதவி பாகம் 4. ஒருத்தர் மயக்கமா இருக்காரு, அவருக்கு எப்படி முதலுதவி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதாவதுங்க, ஏற்கனவே 3 பாகத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருக்கு ஆபத்து இருந்தால் என்ன பண்ணணும்னா ஏபிசி இருக்கான்னு பார்க்கணும். ஏங்கிறது மூச்சு, பிங்கிறது இருதய துடிப்பு, சிங்கிறது நாடி துடிப்பு. இது 3 இருந்து ஒருத்தர் கண்ணை மூடி படுத்து அசைவில்லாமல் இருந்தாருன்னா அதுக்கு பேர் தான் மயக்கம்னு பேர். ஒருத்தர் படுத்திருக்காருன்னா மயக்கம் கிடையாது. இது 3மே இல்லாமல் மயக்கம் போட்டிருந்தாருன்னா உசுறு பயிற்சின்னு அர்த்தம். இது 3ல் ஏதாவது ஒன்று இருந்து ஒரு படுத்திருந்தாருன்னா அது மயக்கம் இல்லை. அந்த மயக்கத்துக்கும் உசுறு போகிறதுக்கும் நடுவில் ஒரு ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். வெரி வெரி டேஞ்சர்னு அர்த்தம். ஒருத்தர் மயக்கமாக இருந்து ஏபிசி அப்படிங்கிற மூச்சு, நாடி துடிப்பு, இறுதி துடிப்பு இருந்துச்சுனாவே பாதுகாப்பாக இருக்காருன்னு அர்த்தம். கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு, மயக்கம் போட்டிருக்காரு, ஈஸியாக காப்பாற்றிடலாம் அர்த்தம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் பண்ணலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தர் மயக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா 3 விஷயம் இருந்து கண்ணை மூடி இருந்தால் மயக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இவரை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, மயக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை 10 நிமிடத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்க விட்டால் அவருக்கு உசுறு போகும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் பதிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆபத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு முதலுதவி செய்யாமல் உடனே மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் உடனே வேறு மாதிரி சிகிச்சைக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 10 நிமிஷத்தில் உயிரெல்லாம் போகாதுங்க. இப்படி நீங்கள் எங்காவது ஒரு படிச்சிருக்கீங்க, கூகுளில், வெப்சைட்டில் எங்காவது ஒன்று, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை மருத்துவமனைக்கு 10 நிமிடத்தில் கொண்டு செல்ல வென்றால் அந்த உயிருக்கு ஆபத்து என்ன நீங்கள் ஏதோ ஒரு படிப்புலையோ ஏதோ ஒரு டிவிலையோ எங்கேயோ பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க தெரியுமா, உடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு போவோம். ஒருவேளை 10 நிமிஷம் லேட் ஆகி 15 நிமிஷம் ஆகும்னு, உதாரணத்துக்கு அடிபட்ட இடத்துல இருந்து மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுன்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுவோம், மனசு விட்டுருவோம். 10 நிமிஷத்தில் போனால் காப்பாற்ற முடியும், ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு எல்லாங்க. இங்கே பாருங்க, முடிவு தாங்க காரணம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே வச்சுக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 10 நிமிஷங்கள்லாம் தூக்கி போடுங்க. மயக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனே அவரை படுக்க போட வேண்டும். குப்புற போடக்கூடாது, மல்லாக்க படுக்க போட்டு என்ன பண்ணணும், கால் பக்கத்தில் வந்து 2 காலையும் பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி என்ன பண்ணணும், ரத்த ஓட்டத்தை தலை கொண்டு போகணுங்க. இரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு போனீங்கன்னா மயக்கத்தில் உள்ள ஒரு நபர் விழித்துக் கொள்வார். இப்போ என்ன பண்ணணும், ஒரு 2-3 நிமிஷம் காலை தூக்கி பிடிச்சிருக்கணும். நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ரத்த ஓட்டம் தலைக்கு போகிறதா கற்பனை பண்ணி பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு காலை கீழே விட்டுறணும். சும்மா பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, கீழே விட்டுறணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் எந்திரிக்கலைன்னா மறுபடியும் காலை தூக்கி என்ன பண்ணணும், 2-3 நிமிஷம் என்ன பண்ணணும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சணும். மறுபடியும் காலை கீழே வச்சிடணும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு, அது வரைக்கும் இந்த காரியமெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போகலாம், நீங்கள் டாக்டரை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முதலுதவி எப்படி பண்ணணும்னா, மயக்கம் போட்ட ஒரு நபரின் காலை தூக்கும் பொழுது ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லும் பொழுது மயக்கத்திலிருந்து அவரை எழுப்பப்படுகிறார். அப்படி எழும்பும் பொழுது எழுந்தார்னா அவரை வந்து ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம். அதனால் இனிமேல் மயக்கம் போட்டிருக்கிற ஒரு நபருக்கு காலை தூக்குங்கள். அடுத்தது, முகத்தில் மயக்கம் போட்டிருக்கிற ஒருத்தருக்கு முகத்தில் தண்ணியை தெளிக்கூடாதுங்க. அதாவது உடம்புல உஷ்ணம் இருக்கு இல்லையா, சூடு தான் சக்தி. யாரோட உடம்புல நிறையா சூடு இருக்கோ சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிடும். நீங்கள் பச்சை தண்ணியை மூஞ்சில் அடிச்சிங்கன்னா அது குளுகுளுன்னு ஆயிரும்.
குளிர்ச்சி அதிகமானா அவருக்கு எந்திரிக்க முடியாது, இன்னும் லேட் ஆயிரும், மயக்கம் தெரியாதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் முகத்தில் தண்ணி அடிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் லேசாக அங்கே ஒரு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், லேசாக சூடான தண்ணி எடுத்து முகத்தில் அடிச்சிங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மயக்கத்தில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு குழுக்குழுன்னு தண்ணி கொடுக்காதீங்க, இளநீ கொடுக்காதீங்க, சோத்து கத்தாழை கொடுக்காதீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், அதாவது மயக்கத்திலேருந்து எழுந்திருத்த ஒரு நபருக்கு சூடுதான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், லேசாக சூடு பண்ண தண்ணி குடிக்கலாம், சூடாக பால் கொடுக்கலாம், சூடாக டீ கொடுக்கலாம், சூடான பொருளை கொடுங்கள். முதலுதவி என்பது எப்பொழுதுமே சூடு பொருளை கொடுப்பதாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியான எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. இப்படி மயக்கத்தில் உள்ள ஒரு நபருக்கு முதலுதவி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், காலை தூக்க வேண்டும், முகத்தில் லேசான சுடுதண்ணி அடிக்க வேண்டும், எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே சூடான ஒரு தண்ணீரை கொடுத்தால் மயக்கத்திலிருந்து நீங்கள் அவரை காப்பாற்றி விடலாம். அடுத்தது, ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அவருடைய காப்பாற்றுறதுன்னு பார்க்கலாங்களா? இவருங்க இந்த கரண்ட் ஷாக் அடிக்கும் பொழுது ஒருத்தர் ஷாக் அடித்து ஆடிட்டு இருக்கிறாரு. பொதுவாக நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு மரத்தை எடுத்து அடி, அதாவது உட்டு மரத்தாலான பொருளை எடுத்து அவரை தட்டி விட்டோம்னா நம்ம காப்பாற்றிடலாங்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, சத்தியமாக இந்த ஷாக் அடிக்கும் பொழுது உங்கள் கண்ணுக்கு மரமே மாட்டாது, அது கிடைக்காதுங்க. அந்த ரெக்கார்டை அழிச்சிருங்க. அதாவது மரத்தால் அடிக்க வேண்டியது அவசியம் இல்லை, மின் கடத்தாத பொருளால் அடிக்க வேண்டும், இதுதான் கான்செப்ட். ஒரு பேக் இருக்குது, ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தட்டினீங்கன்னா வந்துடுவார். ஸ்கூல் பேக் வந்து மின் கடத்தாது. வீட்டில் இருக்கிறத பாய், பெட்ஷீட்டு, தலைகாணி, இந்த மாதிரி, அதாவதுங்க இரும்பில் மட்டும் தொடக்கூடாது. ஒருத்தர் கரண்ட் அடித்து ஷாக் அடித்து அவர் ஆடிட்டு இருக்கிறாரு, ஆபத்தில் இருக்கிறாருன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சுற்றி முற்றி பார்க்கணும், பார்த்துட்டு ஒரு ஸ்லேட்டு இது மாதிரி மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை தட்டி விட்டிங்கன்னா அவர் தள்ளிடுவார். அதனால் மரம் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு மின் கடத்தாத பொருள்னு புத்தியில் மாற்றி வச்சுக்கோங்க. முதலுதவிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், பல உயிரை காப்பாற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கல, தட்டி விட்றீங்க, அவர் வரமாட்டேங்கிறாருன்னா அதை விட சிம்பிள் ஐடியா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஒயரை பிடிச்சிருப்பாரு, இல்லைன்னா கை வச்சிருப்பாரு, ஃப்ளக்கில் கை வச்சிருப்பாரு, அவருக்கு எங்கே ஷாக் அடிக்குதுன்னு பார்த்து அந்த சுவிட்ச் எங்கன்னு பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சிம்பிள், ஸ்மார்ட் ஒர்க்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட போது ஒரு காப்பாற்றிடலாம். ஒருவேளை சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரிலன்னா நேராக மெயின் இருக்கு இல்லையா, மெயினை பிடிச்சி இழுத்து விட்டுறணும். புரிஞ்சுக்குங்க, அதாவது கனெக்ஷனை கட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஒன்று மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை காப்பாற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லை மெயின் ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன ஐடியா, இந்த மாதிரி ஐடியா முதலுதவி அப்படிங்கலாம் என்னங்கிறத யார் தெரிஞ்சிருக்காங்களோ பல்வேறு இடங்களில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே முதலுதவியை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் காலேஜிலும் எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான ஒரு பயிற்சி முதலுதவி. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி நன்றி ஐயா, சிறப்பானது சிந்தனைகளை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் அரிசி வகைகளையும் மற்றும் வாழ்வியல் விளக்கங்களையும் அற்புதமாக தன் சிந்தனைகளால் நம்மளை கட்டி போட வைத்து நம்மளையும் சிந்திக்க வைக்கும் காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். இலுப்பை பூ சம்பா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு அவங்க டாபிக் எடுக்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம இலுப்பை பூனாலே என்ன அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அதை பற்றி ஒரு அரிசி ரகமே இருக்குது அப்படிங்குள்ள அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, நம் உடலுக்கு எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்க வருகிறார்கள் காரைக்கால் இயற்கை வேளாண் வழி விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நம்முடைய காரைக்கால் ரோட்டரி சங்கம் அதனுடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவரோடு உறுதுணையாக நின்று செயலாற்றக்கூடிய யோகா குரு கண்ணப்பன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் இந்த
நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களை தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவில் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்த்தோம்னாக்கா நம்ம இலுப்பைப்பு சம்பா என்கிற ஒரு அரிசியை பற்றி பார்ப்போம். நம்முடைய மரபு நெல் ரகங்கள்ல பல்லாயிரக்கணக்கான ரகங்கள் இருந்தது. அவையெல்லாம் இன்று இருந்த இடம் தெரியாம எல்லாம் அழிவினுடைய விளிம்புக்கு வந்துருச்சு. ஒரு இந்தியா முழுவதும் தேடினாலும் ஒரு 6000 ரகம் தான். 1000 ரகம் இருந்தது. 2 லட்சம் சொல்றாங்க. அதுல இன்னைக்கு ஒரு 6000 தான் இருக்கு. அதுல பயன்பாட்டுக்கு உரியது என்று பார்த்தோம்னாக்கா ரொம்ப குறைவா தான் இருக்கு நம்ம தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த இலுப்பைப்பு சம்பா. சென்ற வாரம் நம்ம எப்படி காலா நமக் என்று சொல்லி பார்த்தோம். அந்த காலா நமக் என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லை ஒத்ததாகவே இருக்கும். காலா நமக்கையும் இலுப்பைப்பு சம்பாவையும் அருகருகே அந்த இரு நெல் விதைகளை வைத்து இனம் கண்டறிய சொன்னால் போதிய அனுபவம் உள்ளவர்கள் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இரண்டும் ஒன்று போல தோன்றும். ஏனென்றால் இரண்டுமே கிட்டத்தட்ட கருப்பு நிறம்தான். இருப்பினும் இரண்டுக்கும் சில மாறுபாடுகள், அரிசியினுடைய அளவில், நெல்லினுடைய அளவில் மாறுபாடுகள் இருக்கும். எளிதில் கண்டறிய ஓர் வழி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இலுப்பைப்பு சம்பாவினுடைய வாசனை. காளாநமுக்கும் வாசனை உண்டு, ஆனால் அது ஒரு பொதுவான வாசனையாக இருக்கும். அதற்கு நம்ம எந்த ஒரு பெயரும் சூட்ட முடியாது. ஆனா அதுவும் வாசனை உள்ள ஒரு அரிசி தான். அப்படி பார்க்கும்போது நம்முடைய இலுப்பைப்பு சம்பா என்பது அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பு சர்க்கரை என்று சொல்வார்கள். எங்க கரும்பு சர்க்கரை கிடைக்கலையோ அங்கெல்லாம் இந்த இலுப்ப மரம் என்று ஒன்று இருந்தது. இப்ப பல பேருக்கு இலுப்பை மரம் என்றாலே தெரியாது. ஏன்னா அது ஊருக்கு ஒவ்வொரு ஊரிலும் நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்கும். இன்று இலுப்பை மரத்தை நம்ம இன்னைக்கு காரைக்கால் முழுவதும் தேடினாலும் இலுப்பை மரத்தை பார்ப்பது என்பது அரிது. ஆனா காரைக்கால்ல ஒரு காலகட்டத்துல நூற்றுக்கணக்கான இலுப்பை மரங்கள், எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இலுப்பை மரங்கள் இருக்கும். மன்னர்கள் கோயில் கட்டுவதற்கு முன்னாடி முதல்ல இலுப்பை மரத்தை நட்டுட்டு தான் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. நந்தவனம் என்று சொல்லக்கூடியது, அல்லது அந்த கோயில் சார்ந்த ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் பகுதியிலேயே நூற்றுக்கணக்கான இலுப்பை மரங்களை வளர்த்தாங்க. ஏன்னா அந்த இலுப்பை மரம் தான் இலுப்பை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை தான் கோயில்ல விளக்கேற்றுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி என்ன அந்த இலுப்பை மரத்துல சிறப்பு என்று சொன்னோம் அப்படின்னா, அந்த இலுப்பை மரத்துல இருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி நம் விளக்கேற்றினால் அது இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடியது. ஆலயங்கள் அமைக்கப்பட்டது ஒரு வகையில் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு, மற்றொரு பகுதியில பார்த்தோம்னா அது ஒரு நாட்டினுடைய செல்வம், பாதுகாப்பு, அந்த நாட்டினுடைய உயரிய நிலை இதெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கிறப்ப அந்த இலுப்பை எண்ணெயை ஒவ்வொரு நாளும் ஆலயங்கள்ல தீபமாக ஏற்றி வைக்கிற போது அந்த எண்ணெய் எரிந்து காற்றில் அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை என்பது நாம் சென்று சுவாசிக்கிற போது நமக்கு ஒரு பெரிய நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு இல்லாமல் விளக்கேற்றும் போது அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. அப்ப அந்த கோவில் முழுவதும் ஒரு வெளிச்சத்தை உண்டு செய்யும். நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த விளக்கொளியில் தான் இரவில நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் விளக்கேற்றினாங்க. அதனாலதான் விளக்கேற்றுவதை புண்ணியம் என்று சொன்னாங்க. ஒருவரே ஒரு கோயிலை நிர்வகிக்க வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் யாரெல்லாம் கோயிலுக்கு செல்கிறார்களோ அவர்களெல்லாம் பல திசைகளிலும் விளக்கை ஏற்றும் போது மற்ற நண்பர்கள் கோயிலுக்கு செல்லும்போது அவர்களுக்கு அந்த கோயிலை வலம் வருவதற்கு ஏற்புடையதாக இருக்கு. அதனாலதான் விளக்கேற்ற சொல்வது என்பது
புண்ணியம் என்பதை தாண்டி மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி உதவியாக இருக்கும்போது அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். இதுதான் அன்றைய இந்த விளக்கேற்றுவதனுடைய தத்துவம். நமக்கு உருவம் தெரியணும். கடவுளுடைய உருவம் இருளில் இருந்து இருளை விலக்கி அந்த இறைவனுடைய உருவம் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இலுப்பை எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் இல்லை, நல்ல நெய் இல்லை. ஆனா வந்து கோயில்ல பல தீபங்களை ஏற்றி கோயிலையே கரியாக மாற்றி வருகிறோம். 32 விளக்கு, 100 விளக்கு, 108 விளக்கு என்று அது நல்லெண்ணெயா கெட்ட எண்ணெயா என்பது கூட தெரியாம கோயில்ல பல விளக்குகளை ஏற்றி கரிமண்டலமாக கார்பன் டை ஆக்சைடை உமிழக்கூடிய ஒரு எண்ணெய்களை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு விளக்கேற்றோம். இது மிகப்பெரிய தீங்கு நமக்கு. அதனால நம்ம வந்து கோயிலுக்கு செல்லும் போது இது போன்ற இலுப்பை எண்ணெய் போன்ற உயரிய எண்ணெய்களை சரியான ஒரு எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது அந்த புண்ணியம் வந்து நமக்கும் வந்து சேரும், பிறருக்கும் சென்று சேரும். அதே போன்று இந்த இலுப்பை மரம் என்பது மழையை கிரகிக்கக்கூடியது. இலுப்பை மரத்திலிருந்து மற்ற எல்லா மரங்களை விட இலுப்பை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது மழை மேகங்களை ஈர்த்து மழையை பொழிவிக்கக்கூடியதிலே மிக சிறந்த பங்கு வகிக்கக்கூடியது இந்த இலுப்பை மரம். இந்த மரத்தை பற்றி சொன்னாதான் நமக்கு அந்த அரிசியை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இலுப்பை மரத்துக்கும் இலுப்பை பூ சம்பாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த இலுப்பை மரத்திலிருந்து பூக்கள் உதிரும். அந்த மரத்துக்கு அடியில போய் நின்னோம்னாலே காலை நேரங்கள்லயோ இல்ல ஒரு 10-11 மணியோ போல எப்போ போய் நின்னாலும் அந்த இலுப்பை மரம் பூத்து குலுங்குகிற போது அங்கு ஒரு மனம் வீசும். அது எல்லோருக்குமே அதை விரும்பக்கூடிய ஒரு மனமாக இருக்காது. ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு மனம். அதாவது நமக்கு மயக்கம் வருவது போல இருக்கும். அதனுடைய வாசனை என்பது நமக்கு மயக்கம் வருவது போன்று ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும். ஏன்னா நான் சிறு பிள்ளையாக இருக்கிற போது ஒரு சில மரங்களுக்கு கீழே அது என்ன மரம்னே தெரியாது. ஆனா அங்க போனதும் ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஆனா அருமையான மனம். இப்போது கிடைக்காதா என்று நான் ஏங்குறேன். ஆனா எங்கேயுமே இலுப்பை மரம் கிடையாது. ஆனால் விருதாச்சலம் போன்ற பகுதிகளில் இன்றும் பல இடங்கள்ல இருக்கு. ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி மயிலம் என்று சொல்லக்கூடிய அந்த விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும் போது சாலைகளிலேயே பல மரங்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனா நம்ம ஊர் பக்கம்லாம் எங்க இருக்கு என்றுதான் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த அளவுக்கு தான் நான் காரைக்கால் பகுதியில பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதை வந்து காரைக்கால் ஸ்டேடியத்துல ஒரு 100க்கு மேற்பட்ட இலுப்பை மரக்கன்றுகளை வாங்கி அப்போது இருக்கக்கூடிய கலெக்டர் மூலமாக இதை நடவு செய்தோம். இதனுடைய அருமை தெரிந்து இதை நட வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்னோம். அவரும் அதுக்கான அனுமதி கொடுத்தாரு. அதை நட்டோம். இப்ப அந்த காரைக்கால் பகுதியை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் காரைக்கால் ஸ்டேடியத்துல உள்ள போனோம்னாக்கா நிறைய மரங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே இலுப்பை மரம். பல 100 ஆண்டுகளுக்கு உயிர் வாழக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த இலுப்பை பூவிலிருந்து வரக்கூடிய மனம் அதாவது வாசனையை ஒத்ததாக இந்த இலுப்பை பூ சம்பா அரிசியினுடைய வாசனை இருக்கும். நீங்க ஒரு 10 அரிசி அள்ளி வாயில போட்டு மென்னீங்கன்னா அந்த இலுப்பை பூல என்ன மனம் வருகிறதோ அதே மனம் வந்து இந்த இலுப்பை பூலையும் வரும். அதுதான் வந்து இலுப்பை பூ சம்பா. இந்த இலுப்பை பூ சம்பா எப்படி தானாக உருவாகி விட்டதா என்று பார்த்தோம் அப்படின்னா, நம் முன்னோர்கள் மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள். இப்ப மாம்பூ சம்பா, மகிழம்பூ சம்பா, மகிழம்பூல கூட அரிசியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இலுப்பை பூல கண்டுபிடிச்சிருக்காங்க. வாசனை சீரக சம்பா, அதே போல மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா, வெந்தய சம்பா, இப்படி என்று எதெல்லாம் நம்ம அஞ்சரை பெட்டியில இருக்கோ, எதெல்லாம் நம்மளுடைய மனம் தருகின்ற மலர்களாக இருக்கோ, இதுல இருந்து எல்லாம் வந்து இவங்க பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூக்களை எல்லாம் பயன்படுத்தி அதை மரபு நெல்லோடு இணைத்து இவர்கள் நெல்லை உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒரு சமுதாயமாக நம் முன்னோர்கள் இருந்திருக்காங்க என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆனால் இன்று ஒரு புதிய நெல்லை கண்டுபிடித்தால் 7 ஆண்டுகளுக்கு மேல் அந்த நெல் ரகங்கள் நீடிக்காது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்குள்ள டெக்னாலஜி இருக்கு. ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட சீரக சம்பா, வெந்தய சம்பா இன்றைக்கு இன்னும் கண்டறியப்படவில்லை. அது அழிந்தே போய்விட்டது என்றுதான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கொத்தமல்லி சம்பா, குண்டு சம்பா, இது போன்ற ரகங்கள், மிளகு சம்பா போன்ற ரகங்கள் எல்லாம் இன்றும் வந்து பயன்பாட்டில் இருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த இலுப்பை பூ சம்பா.
அப்படிப்பட்ட இந்த இலுப்பைப்பு சம்பா 120 நாளில் விளையக்கூடிய ஒரு அருமையான ரகம். ஆனால் குறைவான விளைச்சல் தரும் என்பதால் நீங்க இன்னைக்கு தேடினாலும் 1 கிலோ அரிசி வாங்குவது என்பது ஒரு கடினமான செயல். இலுப்பைப்பு சம்பா என்று கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு அரிசி கொடுப்பாங்க. ஆனா அதை வாங்கி வாயில போட்டு மென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுல இருந்து இலுப்பைப்பு மனம் வர வேண்டும் முதல். 2வது எப்படி காளாநமக்கு அரிசி பச்சை நிறமாக இருக்கும் என்று சொன்னோமோ அதே போன்று இந்த அரிசியும் பச்சை நிறமாகவே இருக்கும். வெள்ளையும் பச்சையும் கலந்த ஒரு அற்புதமான நிறத்தில் இருக்கும். அந்த நிறமும் மனதை மயக்கும். அதனுடைய வாசனையும் நம்மை மயக்கும். அதே போல சுவையும் வந்து ஈடு இணையற்றதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இலுப்பைப்பு சம்பா நம்முடைய ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய அந்த தலைவலியை வந்து போக்கக்கூடியது. நான் சமீப காலத்தில் அது தவறாக புரிந்து கொண்டு அது ஒற்றை தலைவலியை உண்டு செய்யும் என்று நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதை வந்து நான் ஏன்னா நம்ம முழுமையாக உள்வாங்கிறதுனால நம்மளுடைய பதிவுலையே நான் சொல்லியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்து அதற்கு பிறகு அந்த அகத்திய குணவாகடத்தை எடுத்து படித்து ஏன்னா நம்ம அது எல்லாமே வந்து ஒரு இலக்கண இலக்கியங்களோடு இருக்கும். அதை நம்மால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. அதற்கு தவறான சில கருத்துரைகளை வழங்கியிருந்தாங்க. அதை படித்து விட்டு நானும் சொல்லிவிட்டேன். ஆனா மீண்டும் பல இடங்களில் இந்த இலுப்பைப்பு சம்பா பற்றி பலரும் பெருமையாகவே பேசிக் கொண்டிருந்ததுனால மீண்டும் அதை தேடி தேடி பல நூல்களில் படிக்கும் போது அது ஒற்றை பக்க தலைவலியை போக்கக்கூடியது முதன்மையானதாக. 2வதாக வாதம். இன்னைக்கு பல பல அழைப்புகள் வருது. 25 வயது 30 வயது மதிக்கத்தக்கவர்களே வந்து கால் செய்து எனக்கு வாத நோய், வாத நோய் என்பது மூட்டுக்கு மூட்டு வலியை உண்டு பண்ணும். சாதாரணமாக குனியவோ நிமிரவோ நடக்கவோ முடியாது. கால் கையை பிடித்தது போல ஒரு வலி என்பது இருந்துட்டு இருக்கும். கழுத்துல வலி இருக்கும், கை கால்கள்ல வலி இருக்கும். ஒரு சுதந்திரமான ஒரு மனிதராக இருக்க முடியாது, சரியாக சுவாசிக்க முடியாது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவியல் முறைகள் தான். உணவிலிருந்து நாம திசை மாறி சென்றதால் சத்தில்லாத உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால உடம்புல வந்து சத்து கிடையாது. யாருக்காவது உடல் நிலை சரியில்லை அப்படின்னா சத்தான பொருள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்து என்பதுதான் வந்து நமக்கு வந்து ஆக்க சக்தியாக இருக்கு. அந்த சத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் இருக்கா என்று பார்த்தால் எந்த பொருளிலுமே சத்து இல்லை. இன்று விளைந்து வரக்கூடிய எந்த பொருள்களிலுமே எந்த உணவுகளிலுமே சத்து இல்லை. ஏன்னா சத்து என்பது இயற்கையிலிருந்து வர வேண்டும். அதை செயற்கையாக அப்படியே அந்த சத்து வந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த வணிக வன்முறை என்று சொல்லுவாங்க. சிறப்பாக தயாரிக்க வேண்டும், எளிதாக தயாரிக்க வேண்டும் என்று இயந்திரமயமாக்கப்பட்டதால அந்த இயந்திரங்களும் அந்த சூழலும் அந்த அரிசியை வந்து கொன்று விடுகிறது. அதுதான் வந்து வணிக வன்முறை. அந்த வணிக வன்முறை இல்லாம மனித உழைப்பின் மூலமாக இயற்கையிலிருந்து இந்த அரிசியை எடுத்தோம் அப்படின்னா அதுல சத்து இருக்கும். அப்படிப்பட்ட அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளும் போது உடம்புல வந்து இந்த வாத நோய், வயிறு புண்ணு, நீரிழிவு நோய் எந்த நோயுமே வந்து இருக்காது. அப்படி வந்து விட்டவர்களும் இப்போ ஒரு முடக்குவாதம் இருக்கு, நண்பர்களுக்கோ யாருக்கோ இருக்கு, உறவினருக்கோ யாருக்கோ இருக்கு அப்படின்னா இந்த இலுப்பைப்பு சம்பாவை தொடர்ந்து கஞ்சி வைத்து கொடுப்பதன் மூலமாக அல்லது வேறு முறைகளில் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அரிசி சாதமாக சோறாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த முடக்குவாத நோயை முற்றிலுமாக நீக்கக்கூடியது. அதே போன்று நீரிழிவு நோய்க்கும் இது வந்து ஒரு அருமையான மருந்து. இப்படிப்பட்ட பல நன்மைகள் உடையது. ஏற்கனவே சொன்னது போன்று பாரம்பரிய இந்த மரபு நெல் அரிசிகள் வந்து அனைத்துமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது நம்ம உணவை எடுத்துக்கொண்ட பிறகு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைவாக கலக்கக்கூடியது. அதுதான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். பெரும்பகுதி இந்த மரபு நெல் ரகங்கள்ல 50, 55 என்கிற குறியீடு தான் இருக்கு. அதே நவீன அரிசிகள்ல 80, 85, 90 என்று அது அதிக அளவிலே இருக்கும். அதனால நம்ம இந்த அரிசிகளை எடுத்துக்கொள்ளும் போது பொதுவாகவே நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்புகள் இருக்கு. அது இந்த இலுப்பைப்பு சம்பாவிற்கும் உண்டு. வாத நோயையும் முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. அதே போன்று நார் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடல் பருமன் இது போன்ற
தன்மையில் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது அதையும் சரி செய்யும். மலச்சிக்கல் என்பது இருக்காது. இந்த பாரம்பரிய அரிசிகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தூக்கமின்மை போன்ற செயல்கள் குறைந்து நல்ல தூக்கம் வரும். இந்த தூக்கம் என்பது ஒரு அளவாக முற்றிலுமாக தூங்காமலும் இருக்கக்கூடாது, அதிக அளவிலும் தூங்கக்கூடாது. ஒரு இயல்பான ஒரு 5லிருந்து ஒரு 7-8 மணி நேரம் அளவிற்கு தூங்கும்போது இயல்பான செயல்பாடுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல தூக்கத்தையும் தரக்கூடிய இந்த அரிசியை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இன்று சந்தைகளில் ஒரு ரூ. 150 வரைக்கும் இந்த அரிசியினுடைய விலை என்பது இருக்கு. அதற்கு மேற்பட்டு விற்பவர்களும் இருக்கிறாங்க. அதனால ஒரு ரூ. 150 ரூ. 160 என்றால் இதனுடைய விலை என்பது சரி. ஏன்னா இது மிகவும் குறைவாக விளையக்கூடிய ஒரு அரிசி. ஓரளவுக்கு போதுமான தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு பொதுவான அடிப்படையிலான செய்திகளை தான் நான் பகிர்ந்து கொள்வது. இதுல அறிவியல் பூர்வமா இன்னும் நம்ம ஒன்னொன்னையும் புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இன்னைக்கு அறிவியல் ஆய்வுகள்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ளலாம் போல. மேலோட்டமாக மட்டும்தான் நான் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். போதும், இதை சாப்பிட்டாலே போதும். மற்ற விஷயங்களை அது பார்த்துக் கொள்ளும். அதோடு இல்லாமல் இன்று நம்ம ஒரு பொதுவான கருத்தாக கடவுள் என்கிற ஒரு சொல்லை பற்றி பார்ப்போம். இன்று கடவுள் என்பது எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பொருள். கடவுள் பொருள். இந்த கடவுள் பொருள் என்பது எப்படி எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது, அது நமக்குள்ளேயும் எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கடவுள் தான். நாம் உண்ணும் உணவிலிருந்து, சுவாசிக்கும் காற்றிலிருந்து, பார்க்கும் அத்தனை விடயங்களுமே நமக்கு கடவுள் தான். அப்படி பொதுவாக நம்ம சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அதைத்தான் பரஞ்சோதி மகான் சொல்லியிருப்பால், காண 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 முற்பட்டவனே கடவுள் ஆனானே என்று சொல்லியிருப்பார். ஒரு அணுவை கொண்டு போய் அறிவியலாளரிடம் கொடுத்தோம் என்று சொன்னால், காணும் பொருளெல்லாம் காண்பவன் அறிவிலே என்று சொல்வார். அந்த ஒரு அணுவை எடுத்து அதை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அது போன்று நாம் அதை அவங்க கட்டமைச்சுப்பாங்க. ஒரு அணுவை ஆஹ் அவர்களுக்கு ஒரு பொருள், ஒரு பெயரை கொடுத்து அதற்கு ஒரு பொருள் கொடுத்து விடுவார்கள். அதுதான் அறிவியலாளர்களுடைய செயல்பாடு. அதே ஒரு அறிவாளி, ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய அறிவாளிகிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காணும் பொருளெல்லாம் அவருடைய அறிவுக்கு விட்டு விடுவார்கள். அது போல காண்பவன் அறிவிலை, அதாவது ஒரு பார்த்து அது இதுதான் என்று காண்பவன் அறிவுக்கு தக்க மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஆனா அறிவியலாளர்கிட்ட கொடுத்தோம்னா அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார். ஆனா சித்தர்கள் காண 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 முற்பட்டு கடவுளானவர்கள் தான் நம்ம சித்தர் பெருமக்கள். அப்படிப்பட்ட இந்த கடவுள், இந்த பஞ்சபூதம், இப்ப நம்ம நீர், மண், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 பொருளை தான் நம்ம பார்க்கிறோம். உலகளாவியவர்கள், இந்த அறிவியலாளர்களே கூட, பல நாட்டு சித்தர்களும் கூட இந்த பஞ்சபூதத்தோடு நின்று விட்டார்கள். அதை கடந்து அதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லவில்லை. அதனாலதான் இன்றும் அறிவியல் பூர்வமாகவே எல்லாவற்றுக்கும் பொருள் தேட முயல்கிறார்கள். ஆனால் நம்ம முன்னோர்கள் தொல்காப்பியம் உட்பட அந்த 6வதாக ஒன்று இருப்பதை அறிந்தார்கள். அந்த 6வதாக இருக்க ஒன்றுதான் அந்த கடவுள், அதாவது அக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு. இப்ப நெருப்பில் கை வைத்தால் சுடும், ஆக அங்க நெருப்பு இருக்கு என்று நமக்கு தெரியும். ஆனால் அங்க சுட்டது வெப்பம், அதற்கு உள்ளாக இருந்து அந்த செயலை, அதாவது சுடும் செயலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த அக்னி என்று சொல்லக்கூடியது. அந்த அக்னி இல்லைன்னா அங்க நெருப்பே இருக்காது. அது போன்ற நீர், நீர் இருக்கு, ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கு. பனிப்பிரதேசங்களில் கூட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அங்க போய் கையை வச்சோம்னா நமக்கு சில்லுன்னு இருக்கும். கையை வைக்க முடியாது தண்ணியில, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஆனா தண்ணியில கையை வச்சு ஜில்லுன்னு இருக்கும். ஆனா வெப்பமானி எடுத்து போட்டீங்கன்னாக்க
ஒரு 15 டிகிரி 20 டிகிரி இல்ல 10 டிகிரி 5 டிகிரி என்று வெப்பநிலையை காட்டும். நீரில் எங்கிருந்து நெருப்பு வந்தது? அதுபோன்று அதில் நெருப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடியது நெருப்பு அல்ல, அங்கே இருக்கக்கூடியது அக்னி. அது போல மண், நாம் சாதாரணமாக மண் என்று பார்த்துவிட்டு கடந்து போவோம். ஆனா அந்த ஒவ்வொரு மண்ணுக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு மண்ணும் எடுத்து பிரித்தெடுத்தோம்னால் அதுல பல ஆயிரம் அணுக்கள் வெளிப்படும். அந்த அணுக்களுக்குள்ள வந்து அந்த அக்னி என்பது இருக்கும். அதே போல காற்று, நம் பெரும்பாலும் காற்றை பார்க்க முடியாது என்று நம்ம நினைத்துக் கொண்டிருப்போம். இந்த காற்று எப்படி செறிந்து இருக்கு? நம்ம காற்றை எப்படி பார்க்கலாம்? ஆகாயத்தை, இந்த ஆகாயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது இந்த ஜீவணுக்கள் தான், உயிரணுக்கள் தான். இந்த ஜீவணுக்கள் தான் வந்து எல்லாவற்றையும் நமக்கு கடத்தி கொண்டு வருகிறது. ஆகாயம் தான், அந்த ஆகாயம் முழுவதும் இந்த அணுக்கள் தான் நிரம்பி இருக்கு. எங்கோ நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் எங்க உட்கார்ந்து பார்க்கிறோம், அதையும் கடத்தி கொண்டு வருவது அதுதான். அதே போன்று சூரியனிலிருந்து வெப்பத்தை நம்மிடம் கொண்டு வருவதும் அதை உள்வாங்கி கொடுப்பதும் இந்த அணுக்கள் தான். அதே போன்று நிலவிலிருந்து வரக்கூடிய நில ஒளியை கிரகித்து கொடுப்பதும் கடத்துவதும் இந்த ஜீவணுக்கள் தான். இந்த ஜீவணுக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம சுவாசிக்க கூட முடியாது. நம்ம சாதாரணமாக காற்று என்று நம்ம சுவாசிக்கக்கூடியதிலே பல்லாயிரக்கணக்கான கோடி அணுக்கள், இந்த ஜீவ அணுக்களை நம்ம உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஜீவனை நம் உடல் எடுத்துக்கொண்டு வெறும் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடியது அதுதான். அதை எடுத்துக்கொண்டு வெறும் கரியமில வாயுவை மீண்டும் அதை கொன்று வெளியே அனுப்பி விடுகிறோம். அது மீண்டும் இந்த காற்றோடு சேர்ந்து மீண்டும் புத்துணர்வு பெற்று திருப்பியும் உயிராக எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆக இந்த ஒவ்வொரு அணுக்களில் உள்ளும் இருக்கக்கூடியதுதான் அந்த அக்னி. அந்த அக்னி தான் வந்து சத்து, இயக்கம், ஆற்றல் என்று சொல்லக்கூடிய பேராற்றல். இதைத்தான் வந்து இது எங்கிருந்து உருவானது என்று பார்த்தோம்னா ஆதி என்கிற ஒரு பொருளில் இருந்து உருவானது. அது பற்றி பார்க்கப்படும் என்றால் ஒரு பெரிய நீளமாக சென்று கொண்டே இருக்கு. அதனால இந்த கடவுள் இந்த பஞ்சபூதங்களில், நீரில், நெருப்பில், காற்றில், அனைத்திலும் இந்த பஞ்சபூதங்களிலும் அக்னி என்கிற ஒரு சொல்லாக, அதாவது ஆற்றலாக அவர் மறைந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் தூணுக்குள்ளேயும் இருப்பார், துரும்புக்குள்ளேயும் இருப்பார் என்று சொல்ல. ஒரு பெரிய தூண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சிறு துரும்பை எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ளேயும் இருக்கார். ஆனா அதுல இருந்து அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்காரு, நம்ம தான் அதை நம்ம பார்க்கறது இல்லை. வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. அதை பற்றி எப்படி பார்ப்பது என்றும் நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுல பார்ப்போம். இன்று இந்த அக்னியை வந்து நம்ம பாரதியார் எப்படி வந்து உரை செய்கிறார், எப்படி நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் என்று ஒரு பாடலை பார்த்து நிறைவு செய்து கொள்ளலாம். அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை. அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று சொல்கிறார். தான் கடவுளை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார். அதைத்தான் அவர் அக்னி குஞ்சு என்று சொல்கிறார். அக்னி குஞ்சு என்றால் அது வந்து பெரும்பகுதி ஒரு சிறு பொருளை வந்து குறிக்கும். நம்ம பெரிய பொருளை சொல்லுகிற போது அதை ஒரு பெரிய உருவமாக யானை என்று சொல்லுவோம். அதுக்கு பிறந்திருந்தால் அதுக்கு நம்ம பெயர் குட்டி என்று சொல்லுவோம். அதே போல ஒரு காக்கைக்கு பிறந்திருந்தால் அதற்கு பெயர் குஞ்சு என்று சொல்லுவோம். சிறிதாக இருக்கும்போது அதை இப்படி சொல்வோம். அதே போல பெரிதாக வளர்ந்தால் அதை காக்கை என்று சொல்லுவோம். அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று சொல்கிறார். ஒரு குழந்தை, அதாவது கடவுளை தன்னுள்ளே கண்டேன், அதை அங்கோர் பொந்திடை வைத்தேன். நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை, அந்த அக்னியை, நமக்குள்ளேயும் இந்த அக்னி நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் அது இருக்கு. அதை கண்டு கொண்டேன், அதை அங்கு ஒரு பொந்திடை வைத்தேன் என்கிறார். அவர் பொந்து என்று குறிப்பிடுவது நெற்றி. அந்த நெற்றிக்கு உள்ளே அதை வந்து கண்டேன், அந்த பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு என்று சொல்றார். காடு என்று அவர் உருவகப்படுத்துவது நம்ம உடலை தான் அவர் காடு என்று உருவகப்படுத்துகிறார். வெந்து தணிந்தது காடு என்கிறார். இந்த பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடலை வந்து அதை நீக்கி, அதாவது அதை எரித்து அதை ஒன்று இல்லாத பசுவமாக ஆக்கி அந்த அக்னி மட்டும் என்றது கடவுள் மட்டும் வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை அங்கு ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் இல்லை என்கிறது. தழல் வீரம் என்று சொன்னால், தழல் என்றால் நெருப்பு, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய
நெருப்பு. அங்கே ஈசன் வந்து கடவுள் வந்து தழலாக உடல் முழுவதும் இருக்கிறார், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது வீரம் என்றால் ஞானம். அப்படி பெற்ற அந்த ஞானத்தில் குஞ்சென்றும் இல்லை, முப்பென்றும் இல்லை. குஞ்சு என்றால் பிறப்பு, ஒரு குழந்தையாக பிறப்பதுதான் குஞ்சு. மூப்பு என்றால் இறப்பு. குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை, அதாவது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆக கடவுளை எங்கிருந்து வந்தோமோ அந்த கடவுளையே அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை பற்றி, தான் அடைந்த நிலையை பற்றி அவர் இங்கே நமக்கு விளக்கமாக சொல்லி செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி தான் வந்து பாரதியார். இதே பொருளை நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிற போது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வார். திருவள்ளுவரும் இதுக்கு பொருள் சொல்றார். இது போல ஒவ்வொருவரும் தங்களுடைய சொல்லை மாற்றி எழுதியிருக்கிறார்களே தவிர பொருள் ஒன்றுதான். இப்ப நம்ம அதை வந்து முக்தி சித்தி என்று சொல்லுவோம். இந்த வாழ்வாங்கு வாழ்வது என்று சொல்லுவாங்க. வாழ்வாங்கு வாழ்வார் என்று திருவள்ளுவர் முடித்திருப்பார். உழுதுன்று வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதென்று பின் செல்வார் என்கிற போது வாழ்வாங்கு வாழ்வார், அந்த வாழ்வாங்கு வாழ்வது என்பது மரணமில்லா பெருவாழ்வாக இருப்பதை தான் அவர் குறிப்பிடுகிறார். அதே போல இவர் வந்து குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தழல் வீரம், அப்படிப்பட்ட ஒரு தழலான ஞானமான நிலையை தான் அடைந்து கொண்டதாக இங்கே சொல்கிறார். இதற்கு பலரும் வந்து ஒரு தவறான விளக்கங்களை சொல்லுவாங்க. நாம் பார்க்கும் பொருளெல்லாம் கடவுளாக காட்சியளிக்கிறார் என்பதை தான் பாரதியார் வந்து காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று சொல்லுவார். உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா என்று சொல்வார். இந்த பிரபஞ்சத்தை, அதாவது இந்த வானத்தை பார்த்தோம் என்றால் அது நீல நிறமாக தெரியும், கடலை பார்த்தால் நீல நிறமாக தெரியும். அதை வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லுவோம். இதெல்லாம் நீளமா இருக்கும். அந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு சிவபெருமான் என்றும் சொல்லுவோம். அதே நேரத்துல நம்ம கிருஷ்ணர் என்றும் நம்ம சொல்லுவோம். அப்படி காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா என்றால், நந்தலாலா என்றால் கிருஷ்ண பகவானை குறிக்கக்கூடியது. அந்த கரிய நிறம், காக்கை சிறகு எப்படி கருமை நிறமாக இருக்கு, அந்த கரிய நிறமும் நீதான், அங்கேயும் நீ தெரிகிறாய் என்பதை அவரு இங்கே சொல்ல முற்படுகிறார். இது போல மிகப்பெரிய ஒரு ஞானி அவர். அவர் பிறந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நமக்கு மிக அருகாமையில் வள்ளல் பெருமான், பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்புதான் வாழ்ந்து சென்றார்கள் என்கிற போது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அவருடைய செய்திகள் நமக்கு வந்து விட்டு சென்றிருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு மேன்மையான நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆரோக்கியமான, நம் மரபு சார்ந்த, நம் மண்ணினுடைய ஞானம் சார்ந்த செயல்களில் நாம் மனதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இலுப்பைப்பு சம்பா பற்றி ஒரு அற்புதமான உடலுக்கு என்ன விளைவுகள் என்று, நமக்கு என்ன சத்தான ஒரு அந்த அரிசி அமைகிறது என்பதை இலுப்பை மரத்துடன் ஒப்பிட்டு நமக்கு ஒரு அற்புதமான விளக்கம் அளித்த பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. நீங்க சொன்னது போல் வந்து இப்ப எங்கேயுமே அந்த இலுப்ப மரம் கிடைக்கிறது இல்லை. ஆனா என்னமோ எங்க ஊர்ல, எங்க தெருவிலேயே அந்த இலுப்ப மரம் இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நீங்க சொல்றது விஷயங்கள் அப்படியே அந்த இலுப்ப மரத்துல இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அந்த ஸ்மெல்லு என்னன்னே தெரியாது. அவ்வளவு ஸ்மெல். கிட்டக்க போனோம்னா சில நேரத்துல அந்த பூவு, அந்த காய் எல்லாம் அப்படி காய்க்கிற நேரத்துல அந்த மரத்தை கிட்டக்கே போக முடியாது. அவ்வளவு ஒரு, அதாவது எப்படின்னா ஒரு கசப்பான ஒரு ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்மள வந்து அப்படியே மயக்க வர நிலைமை, அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். இப்பயும் அந்த மரம் இருக்குது. பழங்காலத்து மரம். நீங்க சொல்ற மாதிரி 100 ஆண்டுகளுக்கு மேல உள்ள மரங்கள் தான் அதெல்லாம். அவ்வளவு வலிமை வாய்ந்த மரங்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி வழிவகையில வர்ற அந்த இலுப்பைப்பு சம்பா அரிசியும் எவ்வளவு பயனுள்ளது என்பதையும் அற்புதமாக விளக்கி, இந்த நிகழ்விலே அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்த பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு, காரைக்கால் இயற்கை வழி வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா உங்களுக்கு. மற்றும் இன்று மகளிர் தினம். மகளிர் தினத்தை முன்னிட்டு
இந்த குழுவில் உள்ள மகளிர் பொதுவான கருத்தை கூற விரும்பினால் ஒரு நிமிடம் தங்களோட பொதுவான பகிரலாம், கருத்தை பகிரலாம் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழுவில் உள்ள மகளிர் யாராவது ஒருவர் தாங்கள் பொதுவான கருத்து, நிகழ்வை பற்றி அல்ல, பொதுவான கருத்து கூறினால் இந்த மகளிர் தினத்தில் ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் ஒரு சிறப்பானதாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. சிறப்பான நியூஸ்னா நான் வேலையில திரும்ப போய் ஜாயின் பண்ணிட்டேன் நேத்து. மகளிர் யாராவது ஒருத்தவர் சிறப்பான ஒரு நிகழ்வை கூறினால் நன்றாக இருக்கும் ஐயா. சரி சரி ஐயா. மகளிர் தினத்தன்று கூற விரும்பினால் நன்றாக இருக்கும் பொதுவான ஒரு கருத்து. ஐயா வணக்கங்க ஐயா. சித்ராமாவா? ஆமாங்க ஐயா. பேசுங்கம்மா. நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். எல்லா மகளிருக்கும் இன்று மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்காருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்கள் எல்லா சூழ்நிலையிலுமே துணிச்சலாவும் தைரியமாவும் இருக்கணுங்க. எல்லா இடத்துலையும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. அப்புறம் சின்ன ஒரு தகவல், அதாவது எங்க ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுயுகம் தொலைக்காட்சியோட இணைந்து நாங்க ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம். அந்த பட்டிமன்றத்தோட நேரலை லைவ் இன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு புதுயுகம் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகுது. அதை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு 7:30 மணி அளவில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியும் புதுயுகம் தொலைக்காட்சியும் இணைந்து மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் ஒன்றை நாங்க ஏற்பாடு செய்து போன ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதோட நேரடி ஒளிபரப்பு இன்று புதுயுகம் தொலைக்காட்சியில் மாலை இரவு 7:30 மணி அளவில் நடைபெறுகிறது. அனைவரும் கண்டுகளியுங்கள் என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சுப்பிரமணிய ஐயா, நீங்க சொன்னீங்க. ஐயா என் உடம்பு சரியாயிடுச்சுங்கய்யா. அப்ப நன்றி நன்றி ஐயா. இப்ப சுப்பிரமணிய ஐயா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு நேரத்துல சும்மா இருந்த நேரத்துல நம்ம இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட அவங்க உடல் உபாதைகளை உன்னோட பேசியிருந்தாங்க. அவ்வளவு வேலைக்கே போக முடியாத சூழ்நிலையில இருந்தேன். இன்னைக்கு நான் அந்த பயிற்சிகள்லாம் செஞ்சதுனால, இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதுனால திருப்பி நான் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறத சொல்றாங்க. அப்படிதானங்களையா? ஆமா ஆமா ஐயா. 1 வருஷம் 3 மாசம் வேலைக்கு போலீங்க. 15 மாசம். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களுடைய இந்த கருத்துக்கு நன்றி. காலை சக்கரம் நிகழ்வுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை பற்றி சிறப்பாக நமக்கு நம்ம திட்டத்தலைவர் என்ன போறாருன்னா 251 பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் தினம். மகளிர் தினம் 8 மகளிர் தினம் 8னாலும் 251 நம்ம காலை சக்கரம் நிகழ்வும் 8 அப்படிங்கிற ஒரு கூட்டுத்தொகையும் வருது. ஆனா இதை விட பெருமை நமக்கு என்னன்னு வச்சீங்கன்னா, இன்னைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வை நடத்துறோங்கிறது தொடர்ந்து ஒரு சங்கத்தை இணைச்சு நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நிகழ்வுல இன்னைக்கு நம்மளோட பங்களித்து, அதாவது இணைந்து பங்காற்றிய ஒரு சங்கம் தஞ்சாவூர் குந்தவை. அவங்க மகளிர் முழுக்க மகளிர்களை வைத்து நடத்தப்படும் ஒரு சங்கம். இதை நாங்க பிளான் பண்ணவே இல்லை. திடீர்னு நேற்று எடுத்து பார்க்கலதான் அந்த நிகழ்வை எங்களுக்கே தெரியுது. இரையாற்றல் எப்படி நமக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைக்குங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, தலைவர் சொல்ற மாதிரி 251 5-2-7-1-8 இந்த நேரத்துல 8ஆம் தேதி நம்மளோட 251வது நாளும் 8 கூட்டுத்தொகை என்பதை வலியுறுத்துகிறார். கண்டிப்பாக இது நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு,
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த அனைத்து இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி இதுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இரையாற்ற பிரபஞ்சத்தோட அனுகிரகங்களும் நல்ல ஒரு சக்திகளும் கிடைத்து இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணிகளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.